ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு குருமா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக எல்லாருமே வெஜிடபிள் குருமானா கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு தான் செய்வாங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வெஜிடபிள் போட்டு செஞ்சுருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த குருமா எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இன்றைக்கி எடுத்திருக்கேன்னா 2 ஏலக்காய், 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு, சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது தாளிக்கிறதுக்கு. அப்புறம் கருவேப்பிலை வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா புதினா அண்டு கொத்தமல்லி ஒரு கையை சாப் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மசாலா என்னென்ன சேர்க்க போகிறேன்னா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அண்ட் 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இந்த மசாலா போட்டு தான் நான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெஜிடபிள் யூஸ் பண்ண போகிறேன் குருமாக்குன்னு. அது என்னென்னா சொரக்காய் தான். ஏன் நான் இந்த சொரக்காவை எடுத்திருக்கேன்னா, இந்த சொரக்காய் போட்டு நீங்கள் குருமா வைக்கும் போது என்ன ஆகும்னா நான்வெஜ் ஃபீல் உங்களுக்கு இந்த வெஜ் குருமாலேயே உங்களுக்கு நான்வெஜ் ஸ்டைல் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த சொரக்காய் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சொரக்காய் இந்த முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நிஜமாலுமே இந்த குருமா ஒரு நான்வெஜ் ஃபீல் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் வச்சு இந்த தாளிக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதில் கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்மளோட ஆனியன் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோவை எல்லாருமே பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நார்மலாக எல்லோரும் சமைக்கிற மாதிரி தான் டெய்லி ரெசிபீஸ் போடுறேன். பட் ஆனால் சமைக்கவே தெரியாதவங்க நம்மளோட வீடியோ பார்த்தா நிறைய கற்றுக்கலாம். நான் நிறைய சின்ன டிப்ஸ் வீடியோவில் ஒரு இடத்துலையும் சொல்லியிருக்கேன். சுத்தமாக சமைக்கவே தெரியாதவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். சிம்பிள் ரெசிப்பியை கூட எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய இதுக்குள்ளே சொல்லியிருக்கேன். எப்பவுமே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ சமைக்கவே சுத்தமாக தெரியாதவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். என் வீடியோவை கொஞ்சம் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் நம்மளுக்கு பண்ணவே இல்லை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட் மை சேனல். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். கம்பல்சரி நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நான்வெஜ் ஃபீல் கிடைக்கும். அந்த எந்த ரெசிபியாக இருந்தாலும் சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்குங்க. அது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு டிப் என்னென்னா, இந்த மாதிரி எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் சரி, புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுறதா இருந்தால் ஃபைனலாக அதை ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி எண்ணெய் வதங்கும் போதே எண்ணெயிலே போட்டு நல்லா நீங்கள் இதை பெரட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ரெசிபி ஃபுல்லாக அந்த புதினாவோட ஸ்மெல் கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் இறக்கும் போது ஆட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி வெங்காயம் வதங்கின பேரே இந்த மாதிரி புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிப். அப்புறம் தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளியை நம்ம கொஞ்சம் வதங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி உப்பு சேர்க்கும் போது தக்காளி உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். ரொம்ப நேரம் போட்டு வதக்க தேவையில்லை. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு. தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டு கொஞ்சம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. இன்னொரு டிப் என்னென்னா, தக்காளி உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கணுன்னா சிம்மில் வச்சு கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுடுங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகி வரும். இப்போ இந்த மாதிரி தக்காளி வரும்போது அதை நல்லா இப்படி பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா வதங்கும். இந்த மாதிரி வதங்கி வர ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற மசாலாஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா அண்ட் காஷ்மீர் சில்லி பவுடர், இந்த 4 மசாலாவையும் இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை இதில் இன்னும் கூட மசாலா சேர்க்கணும், மட்டன் மசாலா, சிக்கன் மசாலானா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுலேயே உங்களுக்கு இதெல்லாம் சேர்க்காமலே இந்த குருமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எதுவுமே சேர்க்கவே வேணாம். இப்போ நான் சொல்லியிருக்கிற மாதிரியே பண்ணுங்கள். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சொரக்காவையும் முருங்கைக்காவையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக பக்காவாக இருக்கும். நீங்கள் இதை ஒரு வாட்டி இந்த முருங்கைக்காய் அண்ட் சொரக்காய் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை, கண்டிப்பாக பண்ணுங்கள்.
இப்போ இந்த காயை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதே மாதிரி நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், எப்போ வெஜிடபிள் போட்டாலுமே அதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் கண்டிப்பாக நல்லா வதக்கணும். அப்போ தான் அதோடய எசன்ஸ் வந்து ஃபுல்லாக நம்மளோட அந்த ரெசிப்பியில் வந்து இறங்கும். அப்போ தான் அது என்ன காய் போட்டோமோ அதுக்கான டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ காய் நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து இன்னும் ஒரு வாட்டி பெரட்டி விடுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் என்னென்னா, ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். குருமானாலே பேசிக்காக தேங்காய் ஊற்றி தானே வைப்போம். ஸோ அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய ஸ்டெப்ஸ்லாம் இல்லை. நான் சொல்லியிருக்கிற மாதிரி அதை அரைச்சிக்கோங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு அரை முடி தேங்காய் வந்து இந்த மாதிரி ஷெல்லுலேருந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு. ஏன்னா நான் ஆல்ரெடி தாளிக்கிறதுலையும் சோம்பு போட்டிருக்கேன். அதனால் இதில் போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அங்கே ஸ்கிப் பண்ணிங்கன்னா இதில் 1 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு மாதிரி போட்டு இதை நல்லா பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப திக்காக அரைக்கலை, கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். அரைச்சதுக்கப்புறம் இப்போ அந்த காய் நல்லா வதங்கின காயில் நம்ம வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அதை கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஓகேனா அப்படியே விட்டுருங்க. இல்லை தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த தண்ணியும் சேர்க்கலை. நான் அந்த தேங்காய் பேஸ்ட் எடுத்த பவுல் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் வாஷ் பண்ணி லைட்டாக ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுக்க போகிறேன். நான் ப்ரெஷர் குக் தான் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே கொதிக்க வைக்கணுனாலும் கொதிக்க வச்சுக்கலாம். நான் வந்து இந்த குக்கரில் வந்து மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுக்க போகிறேன். 2 விசில் கம்பல்சரி வச்சுக்கோங்க. இல்லை அப்படியே கொதிக்க வைக்கிறதுனாலும் வைக்கலாம். நான் 2 விசில் வைக்கிறேன். 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த குருமா பக்காவாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த கன்சிஸ்டன்சிலே வச்சுக்கோங்க. இது வந்து இட்லி, தோசை, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரைஸ்க்கு தான் இது பண்ணியிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு ஓகே. இதை மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. பார்த்தீங்களா, ப்ரெஷர் குக் பண்ணி 2 விசில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம குருமா இப்படி தான் இருக்கும். நான் இந்த திக்னஸில் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நிஜமாலுமே இந்த சுரக்காய் போட்டு குருமா வைங்க, ரொம்ப ரொம்ப செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.